தனி ஆளாக மாலத்தீவு சுற்றுலாத்துறை காப்பு வைத்த மோடி. லட்சத்தீவுகளுக்கு படையெடுக்கும் இந்திய பிரபலங்கள். மாலத்தீவில் ஒரே நாளில் 7500 ஹோட்டல் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2300 விமான டிக்கெட் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைபர் தாக்குதலால் மாலத்தீவு அரசின் இணையதளங்கள் முடங்கியிருக்கு. இது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக கடந்த 2ஆம் தேதி லட்சத்தீவு சென்றிருந்தார். சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது கருதப்பட்டது. ஆனாலும் தன்னுடைய பயணம் குறித்த அனுபவத்தை எக்ஸ் தளத்தில் மோடி பகிர்ந்திருந்தார். என்னன்னா, லட்சத்தீவு என்பது அமைதியும் அழகும் நிறைந்த லட்சத்தீவு மனதை மயக்குவதாக உள்ளது. நீங்கள் சாகசத்தை விரும்புவராக இருந்தால் உங்களின் பயண பட்டியலில் லட்சத்தீவு இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டது, கடலுக்கு அடியில் நீந்தும் சாகசம் ஆகியவற்றின் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதோடு மட்டுமில்லாமல் இணையதள தேடலில் லட்சத்தீவு கவனத்தை ஈர்த்தது. மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் இந்தியாவின் முயற்சி என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து மாலத்தீவு மந்திரிகள் பிரதமர் மோடியை விமர்சித்து இருந்தாங்க. இந்த நிலையில் பிரதமர் மோடியை அவங்க கோமாளி, பொம்மை என்று மாலத்தீவு மந்திரி மரியம் விமர்சித்து இருந்தார். மேலும் 2 மந்திரிகளும் கடுமையாக விமர்சித்து இருந்தாங்க. இதற்கு இந்தியா தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டி வருது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை இழிவாக விமர்சனம் செய்த மாலத்தீவு மந்திரிகளான மால்ஷா ஷெரீப், மரியம் சியூனா, அப்துல்லா மஷூம் மஜித் ஆகிய 3 பேரை மாலத்தீவு அரசு சஸ்பெண்ட் செய்திருக்கு. இந்த நிலையில் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்தது தொடர்பாக மாலத்தீவு தூதருக்கு இந்தியா சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள மாலத்தீவு தூதரான இப்ராஹிம் இப்பிவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பியிருக்காங்க. மேலும் இந்திய மக்களை இழிவாக பேசிய மாலத்தீவு அரசு மற்றும் அமைச்சர்கள் நம்மளை கண்ட இடங்களில் மலம் கழிப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறியானவர்கள், உருகுலைந்த நாடு, இப்படி பல்வேறு விதமாக பழித்து பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியை சோம்பேறி, பொம்மை இவ்வாறு இழிவாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு நம் நாட்டாலும் நம் மக்களாலும் மட்டுமே அதிக வருமானத்தை ஈட்டி வராங்க. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை, இந்தியர்களை, இந்தியாவை அவதூறாக விமர்சித்த மாலத்தீவை புறக்கணியுங்கள் என்று சமூக வலைதளங்களில் வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்று நேற்று ஒரே நாளில் மட்டும் மாலத்தீவு ஹோட்டல்களில் 7500 முன்பதிவுகளை இந்தியர்கள் ரத்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு செல்லும் விமானங்களில் 2300 டிக்கெட்டுகளையும் இந்தியா சுற்றுலா பயணிகள் ரத்து செய்திருக்காங்க. அதோடு மாலத்தீவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரபல நடிகர்கள் கண்டனம் தெரிவித்து வராங்க. நடிகர் சல்மான் கான், பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவின் அழகான, தூய்மையான, அற்புதமான கடற்கரை இருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன். இந்தியர்கள் லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கார். இதே போல நடிகர் அக்ஷய்குமார், மாலத்தீவின் அரசியல் தலைவர்கள் இந்தியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய கோபத்தை உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்தே மாலத்தீவுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் செல்றாங்க. இது போன்ற வெறுப்புணர்வை சகித்துக்கொள்ள எங்களால் முடியாது. நான் மாலத்தீவுக்கு பலமுறை சென்றுள்ளேன். ஆனால் மரியாதை, கௌரவம் மிக முக்கியம். மாலத்தீவுக்கு பதிலாக இந்தியாவில் உள்ள தீவு போன்ற பல்வேறு இடங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவரை தொடர்ந்து நடிகர் ஜான் அப்ரஹாம், இந்தியர்களின் விருந்தோம்பலுக்கு ஈடு இணை கிடையாது, இந்திய சுற்றுலா பயணிகள் லட்சத்தீவுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நடிகை ஷாத்துர் கபூர், லட்சத்தீவுகளின் கடற்கரைகள் அழகானவை, அற்புதமானவை, இந்த ஆண்டு லட்சத்தீவுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக ஆர்வம் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். இவர்களை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், எனது 50வது பிறந்த நாளை மகாராஷ்டிராவின் சித்தூர் கடற்கரையில் கொண்டாடின. அந்த தீவு கடற்கரை மிகவும் அழகானதாக இருந்தது. இந்திய தீவுகளுக்கு சுற்றுலா செல்லுங்கள் என்று அவரும் தெரிவிச்சிருக்கிறார். இதுபோல பல்வேறு பிரபலங்கள் இந்திய சுற்றுலா தலங்களுக்கு செல்லுமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. லட்சத்தீவை பற்றி பார்க்கலாம். லட்சத்தீவு இந்தியாவின் யூனியன் பிரதேசமாகும். மாலத்தீவு லட்சத்தீவிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கேரளாவின் கொச்சியிலிருந்து 440 கிலோமீட்டர் தொலைவில் லட்சத்தீவு இருக்கு. லட்சத்தீவு என்பது 36 சிறிய தீவுகளின் கூட்டமாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கு 96% பேர் முஸ்லிம்கள். லட்சத்தீவின் மொத்த மக்கள் தொகை சுமார் 64,000. லட்சத்தீவின் பரப்பளவு சுமார் 32 சதுர கிலோமீட்டராக இருக்கு. அதாவது மாலத்தீவின் பரப்பளவை விட இது சுமார் 10 மடங்கு குறைவு. லட்சத்தீவில் உள்ள 10 தீவுகளின் மக்கள் வசிக்கிறாங்க. கவரட்டி, அகட்டி, அமினி, கத்மட்,
கிளாண்ட், செட்லாட், பித்ரா, ஆண்டோ, கல்பானி மற்றும் மினிகாய் ஆகியவை இதில் அடங்கும். பித்ராவில் 271 பேரும், வெறிச்சோடிய பங்காரம் தீவில் 61 பேரும் மட்டுமே வசிக்கிறாங்க. இங்கு மலையாள மொழி பேசப்படுது. மினிகாயில் மட்டுமே மக்கள் மாகே பேசுகிறாங்க. இந்திய பிரதமர் சமீபத்தில் தமிழகத்திற்கு வருகை தந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வச்சார். அதன் பிறகு லட்சத்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடியின் ஊடகங்களில் வெளிவந்த நாளிலிருந்தே மாலத்தீவு மக்களும் அந்நாட்டு அதிகாரிகளும் கொதித்து எழுந்து சாடை பேச்சு பேசி வராங்க. இந்திய மக்கள் மட்டும் சும்மா இருப்பாங்களா? எக்ஸ் தளத்தையும் இன்ஸ்டாகிராம் தளத்தையும் திறந்தாலே இதை பற்றிய செய்தி தான். மோடியின் லட்சத்தீவு வருகைக்கும் மாலத்தீவு நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். மாலத்தீவை விட அழகிய தீவு நம் லட்சத்தீவு. என்ன வளங்கள் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடல் வரிகள் 100% உண்மை. உலகிலேயே மொத்தமாக 9 வகையான வானிலை தான். ஆனால் அவை அனைத்தும் இந்தியாவில் உள்ளன. இந்திய பிரபலங்களும் இந்திய சுற்றுலா பயணிகளும் அதிகப்படியாக செல்லும் நாடுகளில் ஒன்று மாலத்தீவு. ஆனால் கேரளாவுக்கு அருகில் லக்கேடிவ் கடல் அமைந்திருக்கும் லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இரண்டும் ஒரே மாதிரியான நிலப்பரப்புகள், அழகிய தீவுகள், வெள்ளை மணல், பவளப்பாறைகள் கொண்டுள்ள இடமாக இது இருக்கு. அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். கேரளாவின் கடற்கரையில் உள்ள லக்கேடிவ் கடலில் உள்ள 36 பவளப்பாறைகள் மற்றும் பவளப்பாறைகள் கொண்ட வெப்பமண்டல தீவு கூட்டம். மலையாளம் மற்றும் சமஸ்கிருதத்தில் லட்சத்தீவு என்ற பெயருக்கு 100,000 தீவுகள் என்று பொருள். அமைதியான கடற்கரைகள், நீல நீர், வெள்ளை மணல், நட்பு மனிதர்கள் மற்றும் தீவிர வணிகமயமாக்கலின் சுழலிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இயற்கையானது இந்தியாவின் மிக அழகான இடங்கள்ல இது ஒன்றாக இருக்கு. பிரதமர் மோடியால் கூகுளில் முதலிடம் பிடித்த லட்சத்தீவு. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்னோர்கெல்லிங், வெள்ளை மணலில் நடப்பது அல்லது பரந்த நீலக்கடலுக்கு முன்னால் கன்னி கடற்கரையில் ஓய்வெடுப்பது போன்ற புகைப்படங்கள் இந்தியாவில் வைரலாகி கூகுள் தேடல்களில் பெரும் எழுச்சியை தூண்டியது. பிரதமரின் வருகைக்கு பின்னர் இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட இடங்களில் லட்சத்தீவு முதலிடத்தை இருக்கு. சைபர் தாக்குதலால் மாலத்தீவு அரசின் இணையதளங்கள் முடங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டார் என்பது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த தீவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் தீவின் அழகான தூய்மையான கடற்கரை பகுதிகளை புகைப்படங்கள் எடுத்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இதனால் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் மாலத்தீவு அதிர்ச்சி அடைந்தது. பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் அவதூறாக பேசியும் வராங்க. இந்த சூழலில் மாலத்தீவின் அரசு இணையதளங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. மாலத்தீவு வெளியுறவுத்துறை, சுற்றுலாத்துறை இணையதளங்கள் முழுமையாக முடங்கியிருக்கு. மாலத்தீவு அரசின் பெரும்பாலான இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவலும் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக மாலத்தீவு அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் வெளியிடப்படலை. 2023 மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் முதலிடம். அதாவது கடந்த 2023 ஆண்டில் மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் அதிகமாக இந்தியர்கள் தான் வந்தாங்க அப்படின்ட்டு மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சகம் புள்ளி விவரத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 2023 ஆண்டில் டிசம்பர் 13 வரை மொத்தம் 17,57,939 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு வந்திருக்கிறாங்க. இது கடந்த 2022 ஆண்டை விட 12.6% அதிகம். அதிகபட்சமாக 2,09,198 இந்தியர்கள் மாலத்தீவுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக ரஷ்யா 2,09,146, சீனா 1,87,118 ஆகிய நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிட்டனில் 1,55,730, ஜெர்மனியில் 1,35,90, இத்தாலியில் 1,18,412, அமெரிக்காவில் 74,575, பிரான்ஸில் 49,199, ஸ்பெயினில் 40,462, சுவிட்சர்லாந்தில் 37,260 ஆகிய நாட்டின் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த சுற்றுலா தலமாக மாலத்தீவு இருந்து வருவதை விமான போக்குவரத்து துறையின் புள்ளி விவரம் கூறியிருக்கு. கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் இந்தியா மாலத்தீவு இடையே நேரடி விமான சேவை மூலம் 51,000 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த ஆண்டில் அதே காலத்தில் 60,000 அதிகரிச்சிருக்கு. 2020 ஆண்டு கரோனா பாதிப்பு இருந்த போதிலும் 32,000 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. 2021 இது 1.15 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் 2022 இது கணிசமாக குறைஞ்சிருக்கு. இதையடுத்து மாலத்தீவை புறக்கணிப்போம் என்று இந்தியர்கள் சமூக வலைதளங்களை தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. மேலும்
இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.